வணக்கம் நண்பர்களே, இலங்கையின் முக்கிய செய்திகளுடன் உங்கள் லங்கா அலுத்கடா. இலங்கையின் மிக முக்கிய மற்றும் அதியுயர் பாதுகாப்பு பிரிவான மகாரா சிறைச்சாலையில் இன்று ஒரு மிகப்பெரிய கலவரமும் வன்முறையும் வெடித்துள்ளது. சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட இந்த திடீர் பதற்ற நிலை காரணமாக ஒரு கைதி உயிரிழந்துள்ளார், மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து சிறையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு உடனடி ஊரடங்கு உத்தரவு, போலீஸ் கர்ஃபியூ பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கு உண்மையில் என்ன நடந்தது? தற்போதைய நிலை என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இன்று மதியம் கைதிகளை பார்ப்பதற்காக அவர்களது உறவினர்கள் சிறைச்சாலைக்கு வந்துள்ளனர். அந்த சமயத்தில் கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் இடையே திடீரென ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது பெரும் மோதலாக மாறியுள்ளது. முதற்கட்ட தகவல்களின்படி போதைப் பொருளுக்கு அடிமையான சில கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலே இந்த வன்முறைக்கு காரணம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. கலவரம் தீவிரமடைந்த போது கைதிகள் சிலர் சிறைக்குள் இருந்த தற்காலிக கட்டுமானங்களை உடைத்துக் கொண்டு தப்பியோட முயற்சி செய்துள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகள் நுழைவாயில் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கைதிகள் சிலர் சிறை வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்திற்கு தீ வைத்துள்ளனர். அத்தோடு தப்பியோட முயன்ற கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் கூரையின் மீதேறி பெரும் கூச்சலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கலவரத்தில் படுகாயமடைந்த கைதிகள் உடனடியாக ராகம போதனா மருத்துவமனையில் ராக்மா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஒரு கைதி உயிரிழந்துள்ளார். மேலும் 6 கைதிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதால் உடனடியாக அதிரடிப்படையினர், ஏஸ்டிஎஃப் மற்றும் இலங்கை இராணுவத்தினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சிறையை சுற்றி பலத்த பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வான் வழியாக நிலைமையை கண்காணிக்க இலங்கை விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சிறைக்குள் துப்பாக்கி சத்தம் கேட்டதால் வெளியே திரண்டிருந்த கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீஸ் தடுப்புகளை உடைக்க முயன்றனர். இதனால் கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை மற்றும் தண்ணீரை பீச்சி எடுக்கும் வாகனங்களும் வாட்டர் கேனன்ஸ் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது ராகம காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஆகியோர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தொடர்ந்து வரும் சிறைச்சாலை நெரிசல்களும் கைதிகளின் மோதல்களும் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த நேரடி அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.